its melody. Yeah, me and hey. See the rising of the sun just for you and me. Papa God and bless me now. He go bless you. ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ரியல்டர் ஈசிஆர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டில் ட்ராவல் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் ஆன் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டு அமைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த லே அவுட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஓல்டு லே அவுட்லேயே இந்த லே அவுட்டு முடியக்கூடிய இடத்துல ஓல்டு லே அவுட்டில் இன்றைக்கி 2400 ஸ்கொயர் ஃபுட்டு டிடிசிபி அப்ரூவ்டு நார்த்து பேசிங்கி 40x60 சைஸு கொண்ட ஒரு பக்காவான வில்லா பிளாட்டுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போகக்கூடிய சாலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டு வழியாகவே இந்த லே அவுட்டுக்குள்ளவே நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த சாலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம் பஞ்சாயத்துக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்ட சாலை. ஸோ இந்த சாலை நமக்கு பார்த்திங்கன்னா பொது சாலைங்க. ஸோ கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்லேருந்து மெயின் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டரில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டாக உங்களுக்கு 500 மீட்டர் டிஸ்டன்ஸு. போகக்கூடிய சாலைகள் நம்ம இந்த லே அவுட் ரோட்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி, வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி, செலக்டிவ் ஒன், சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டி இப்போ மண் ரோடாக தான் இருக்குங்க. கரெக்டாக உங்களுக்கு கேளம்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஜினி தோட்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 200 ஏக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ரஜினி சார் இங்கே 200 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த ஸ்டெச்சுக்கு நியர் பில்லியே பார்த்தீங்கன்னா இது ஓல்டு லே அவுட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா நியூ லே அவுட்டுங்க. ஸோ அந்த நியூ லே அவுட்டு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணி தார் சாலை போட்டிருக்காங்க. அந்த லே அவுட்டுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மண் ரோடாக தான் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 100 மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ரீச் ஆகிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 2 பக்கம் வழிங்க. இதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், ஸோ இந்த கல்லுலேருந்து பென்சிங் கல்லுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 அடி ஃப்ரண்டேஜ், 40x60 இந்த மனையோடைய சைஸுங்க. இந்த கல்லுலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்சிங் வரைக்கும் உங்களுக்கு 40 அடி ஃப்ரண்டேஜ், நிகழம் பார்த்தீங்கன்னா 60 அடி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் சாலை ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபுட்டுங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரங்கள், ஒரு 10 மாமரம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளார இருக்குது. தென்னை மரங்கள் ஒரு 4-5 தென்னை மரங்கள் இருக்குங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40x60 சைஸு டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. நார்த்து பேசிங் வாஸ்துப்படி இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடுங்க. நல்ல ஒரு மேடான பகுதியில் நிறைய ஃபார்ம் ஹவுஸு இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த லே அவுட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது. இந்த லே அவுட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளாட் தாங்க இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாமரங்கள் நல்ல ஹீல்டு தரக்கூடிய ஒரு 15 to 20 இயர்ஸ் வயதுள்ள மாமரங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளார இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் குறைந்த விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இது ஒரு ரீசேல் பிளாட்ன்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோடு ஸ்ட்ரைட்டாக எங்கே போய்ட்டு முடியும்னா உங்களுக்கு கிளாப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் முடியுங்க. ஸோ ஓஎம்ஆரில் மெட்ரோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச் உங்களுக்கு கேளம்பாக்கம் டு கிளாப்பாக்கம் இந்த வழியாக தான் மெட்ரோ வருது. ஸோ ஆஃப்டர் மெட்ரோலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோடைய விலைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயரும். ஸோ ஓஎம்ஆர் நியர்பையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இல்லைனா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோம், இல்லைனா ஒரு கெஸ்ட் ஹவுஸு ரெசார்ட்ஸு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டியே கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு இயற்கை சார்ந்த சூழலோடு ஒரு அமைதியான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நியர்பை பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம் உங்களுக்கு நிறைய ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, மார்க்கெட்டு, நல்ல ஒரு ஹாட்டான லொக்கேஷன் நியர்பைலே இருக்குங்க.
ஸோ சென்னைக்கு அவுட்டரில் உங்களுக்கு ஓஎம்ஆர் நியர்பையில் கேளம்பாக்கம், தையூர், படூர் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து வீட்டு மனைகள் தேடிருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ் கோட் பண்ணுறாங்க. இது ஓல்டு லேஅவுட்டு. நியூ லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா 6800 ருபி வரைக்கும் இன்றைக்கி ரீசேல் பிளாட் போயின்ட்டுருக்கு. ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 கோட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப் ப்ராப்பர்ட்டிங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, கேளம்பாக்கம், தையூர், படூர் இந்த சர்க்கிள்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டுங்க. பக்கத்தில் பாருங்கள் பங்களாஸ்லாம் இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, வீடுகள் இருக்குது. வில்லேஜும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு தையூர் வில்லேஜ் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, டிடிசிபி அப்ரூவ்டு, வெரி குட் ட்ரிங்கிங் வாட்டருங்க. நல்ல ஒரு இயற்கையான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம். இல்லைனா சென்னைக்கு அவுட்டரில் ஒரு ரிலாக்ஸேஷனோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நீங்கள் ஒரு பண்ணை வீடு வேணும்னு, ஒரு வீடு கட்டணும்னு தேடி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான கனவு இல்லத்தை நீங்கள் நல்ல ஒரு போர்ஷன் ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வர ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான கனவு இல்லத்தை நீங்கள் இம்மீடியட்டாக கட்டலாம். மேலும் இவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி, உங்கள் கனவு இல்லம் கட்டுவதற்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். டைட்டில் கிளியர்டு, சிங்கிள் ஓனர் அண்ட் டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஎம் ரியல்டர் ஈசிஆர். நன்றி, வணக்கம்.